டேய் மறுபடியும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? சரி இந்த முறை நான் கண்டுபிடிச்சிக்கிற. டேய் வாடா மச்சான், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே பண்ணாத அதிசயத்தை நான் பண்ணிட்டேன்டா. என்னடா டீ கடையில் போய் கடன் சொல்லிட்டு வந்துட்டியா? டேய் கலாய்க்காதடா. இந்த உலகத்தோட முதல் டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன். இது இந்த பட்டன் அழுத்தினா நம்ம பாஸ்ட்டுக்கும் போகலாம், ஃப்யூச்சருக்கும் போகலாம். டேய் இது எங்கள் வீட்டு டிவி ரிமோட் ஆச்சேடா. இதை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்ச? ரிமோட்டை பார்க்காதடா, என்னோட திறமையை பாடுறா. இந்த ரிமோட்டை வச்சு நம்ம ஃப்யூச்சருக்கு போனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? டேய் பறக்கிறதுலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டாண்ட மழை பெஞ்ச தண்ணி தேங்கி நிற்குதுடா. உன்னோட அந்த டைம் மிஷினில் அந்த பள்ளத்தை சரி பண்ண எதனா வழி இருக்கா பாரு. டேய் இங்கே நான் சயின்ஸை பற்றி பேசினா நீ என்னடா பள்ளத்தை பற்றி பேசின்னு இருக்கிற? சரி அதெல்லாம் விடு, வரியா எதிர்காலத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு வரலாம். ஃப்யூச்சர் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாமா? காசு யார் பார்த்துருவா? டேய் அதுதான் டைம் மிஷின் இருக்கேடா. சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த பட்டன் அமைக்கிட்டு இங்கே வந்துடலாம், அவ்வளோதான். டேய் காசு கொடுக்காம ஓடி வரது பேர் டைம் மிஷின் இல்லைடா, அது பேர் ஹோட்டலில் ஓசி சாப்பாடு. டேய் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் டைம் மிஷின் கண்டுபிடிச்சா ஒரு பாராட்டு கூட இன்னும் நீ பாராட்டல. சரி கோச்சிக்காத. அந்த டைம் மிஷினை வச்சு எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பாரா ப்ளீஸ். சொல்கிறா, உனக்கு இல்லாத உதவியா? என்ன உதவி சொல். அந்த ரிமோட்டில் மியூட் பட்டன் இருக்கா பாரு. இருக்குடா, சொல்கிறா எதுக்கு? ப்ளீஸ்ரா அந்த மியூட் பட்டன் மட்டும் அழுத்துறா. உன் வாய்ஸ் கொஞ்ச நேரத்துக்காவது எனக்கு கேட்காம இருக்கட்டும். ஐயாட்ட கொடுத்து சொல்ற வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. ஒரு சின்ன பிரச்சனை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஓட்டான். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.